இது என்னோட பென்ஸ் காரு. இது எங்க அப்பாவுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண ஒரு காரு. இது நான் புதுசா வாங்கின 33 லட்ச ரூபா டுக்காட்டி பைக். இதெல்லாம் உண்மையாலுமே எப்படி வந்துச்சு தெரியுமா? 2015ல காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ பைக் மேல ஆசை வந்து எங்க அப்பா கிட்ட போய் பைக் கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா வந்துட்டு படிக்கிற வேலையை மட்டும் மூடிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. பட் இந்த பைக் மேல இந்த கிரேஸ் வந்து குறையவே இல்லை. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா காலேஜ்குள்ளே டிஷர்ட் விற்க ஆரம்பிச்சேன். 30 நாள்ல கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் சேர்த்து பைக்கு டவுன் பேமெண்ட் கட்டி பைக்கையும் எடுத்துட்டேன். இதனால பிசினஸ் மேல பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால வந்து காலேஜ் குவிட் பண்ணிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு செருப்படி. அப்பதான் வந்து இந்த பினான்சியல் மார்க்கெட்ஸ் பத்தி எனக்கு வந்து தெரிய வந்தது. ஓகே, இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்க மாட்டேங்குன்னு ஒருத்தனை நம்பி எல்லா காசையும் தொலைச்சிட்டேன். சரி, இதை இன்னொருத்த நம்பி பண்ணாதானே வருது, நம்மளே பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி மேற்கொண்டு 5 லட்ச ரூபாய் லாஸ். பட் ஆனா அந்த டைம்ல வந்து என்கிட்ட இருந்த பைக்கு, போனு, கையில இருந்த எல்லா காசுமே போயிடுச்சு. கிட்டத்தட்ட முட்டைக்கு போயிட்டேன். எல்லாமே போயிட்டு பயத்துல என்ன பண்றேன்னா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்லயே ஒரு நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து இருந்தேன். பட் ஆனா இந்த டைம்ல வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும், ப்ராப்ளம் சால்விங் எந்த மாதிரி பண்ணும், நம்மளோட எமோஷன்ஸ் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும் சொல்லி எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் இதை உட்காந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 5 to 10 lakhs போட்ட லாஸ் ஆன காசுலாம் ரிட்டர்ன் வந்துருச்சு. பட் ஸ்டில் அதெல்லாம் எனக்கு பத்தல. இதை தாண்டி நான் க்ரோ ஆகணும், நான் ஒரு பெருசா ஒரு எம்பையர் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லைஃப்ல கத்துக்கிட்ட எல்லா ஸ்கில்லையும் கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஹியூமன் சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாத்தையுமே ஃபுல்லி பேக்டா கத்துக்கிட்டு ஒன்னொன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த ரியலான திங் என்னன்னா, என் லைஃப்ல கத்துக்கிட்ட எல்லா ஸ்கில்ஸையும் ரியல் லைஃப்ல அப்ளை பண்றப்பதான் எனக்கு இந்த சக்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. என் லைஃப்ல என்னென்னலாம் செருப்படி வாங்கி கத்துக்கிட்டனோ அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரணும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஜெனியூனா இன்ட்ரெஸ்டட் இருக்க பீப்புள் மட்டும் லைஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட லிங்க் உங்களுக்கு வரும், யூஸ் பண்ணிக்கங்க. உண்மையா இன்ட்ரெஸ்ட் தான் மட்டும்.